சாரதா, கங்கா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அப்ப அவங்க சித்தி, கிருஷ்ணா 2 பேருமே வீட்டுக்குள்ள எல்லாருமே வராங்க. வந்து நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது ஒண்ணும் உங்க புருஷன் கட்டுன வீடு கிடையாது. எங்களுக்காக நாங்க வாடகை எடுத்து இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்குள்ள உங்கள வச்சுக்க முடியாது அப்படின்னு சாரதா அப்படியே கத்துறாங்க. இங்க பாருங்கக்கா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த வீட்ட நீங்க பூட்டிட்டு வந்துட்டீங்க. கொடைக்கானல்ல இருக்க வீட்ட. அதனால நாங்க எங்க போவோம்? அந்த அந்த சொத்து எங்களுக்கு பாதி பங்கு குடுக்குற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே சாரதாக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்க, இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறாங்க. யார் மேல கை வைக்கிறீங்க? அப்படின்னு கிருஷ்ணா புடிச்சு அப்படியே தள்ளுறாரு. கங்கா விழறா மாதிரி போறாங்க. டேய் டேய் என்னடா பண்ற? அவ மாசமா இருக்காடா. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சரியா? நம்ம இங்க சண்டை போடுறதுக்காக நம்ம இங்க வரல. அவங்க நம்மளோட எதிரியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பின்ன விட்டா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே போறாங்கம்மா. அந்த கொடைக்கானல் வீட்டையும் பூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த வீட்லயும் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்ப என்னதான் நம்ம பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கிறாரு. இங்க பாருங்க, உங்கள எப்படியாவது வெளிய போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபால உட்காந்துடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க பாட்டி, அவங்க சித்தி 2 பேருமே சேர்ந்து சமையல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது, அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. இங்க பாருங்க, நான் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சொல்லுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க, விஜயோட பாட்டி. அதுவா, என் வீட்டுக்காருக்கு இப்படி இன்னொரு குடும்பம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விஜய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கொடைக்கானல் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. இப்போ நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்படின்னு கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனா இருக்காங்க. அப்ப விஜய் வராரு. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டோடனே அஜயோட அப்பா நக்கலா பேசுறாரு. அவங்க அங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையாகவே இந்த குடும்பம் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சதா சாரதாக்கு, இல்லை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்குள்ளே காவேரிக்கு சாரதா ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த கிருஷ்ணா குடும்பம் எல்லாமே இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கு, வெளியே போனா கூட போகலை அப்படின்னு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இருமா நான் வரேன் அப்படின்னு காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. பேசும்போது பாட்டிக்கு கோவமாக வருது. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. உங்கள் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து என் பேரன் தலையில் தான் வைப்பியா? அவனுக்கு நிம்மதின்றதே இல்லாமல் போச்சு. இப்போ அங்கே போகணுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வேண்டாம் காவேரி, நான் வரேன். இங்கே பாருங்கள், சும்மா மனசு கஷ்டமாக எதுவுமே பேசிகிட்டே இருக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து காரில் போகிறாங்க. போகும்போது ரொம்ப வருத்தமாக பேசிட்டு போகிறாங்க. எதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க? அதுவும் வீடு தெரிஞ்சு கரெக்டாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத, வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து அப்படியே காரில் கூட்டிகிட்டு வராரு. வந்த உடனே எல்லா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு பேசுகிறாங்க. ஆமாம், கொடைக்கானலில் வந்து பிரச்சனை பண்ணீங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க, கோர்ட்டுக்கு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இந்த வீட்டுக்கு வந்து இவங்க நிம்மதி எதுக்கு கெடுக்குறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வீடு இல்லை. நாங்கள் கொடைக்கானல் வீட்லேயும் இருக்க முடியாது, அங்கேயும் போட்டிட்டீங்க. நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. எங்கள் அம்மாவை தேவையில்லாத டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உங்கள் அம்மாவை நான் டென்ஷன் பண்ணதுக்காக நான் வரல. எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, அதனால் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சித்தி. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இது வாடகை வீடு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கொடைக்கானல் வீட்டை பூட்டிட்டீங்க அப்படின்னு.